இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை, அந்த நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்த கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நான் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதனை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எவ்வாறு கடமையுணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று கழகம் தொகுத்து தந்த நிகழ்வுகளை, பொறுப்புகளை, கடமை உணர்வுகளை நான் நன்றாகவே அறிவேன். நீங்கள் எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு களப்பணியை ஆற்றிட வேண்டும் என்ற கடமை உணர்வோடு நீங்கள் தொகுத்து வகுத்து இன்றைக்கு ஒரு நல்ல பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். அத்தனை தகுதிகளையும் பயிற்சியையும் பெற்றிருக்கின்ற நீங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இங்கு வீற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நல்ல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைத்து பயிற்சிகளையும் பெற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்ற மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கடமை உணர்வினை நான் பெரிதும் மதிக்கின்றேன், பாராட்டுவதற்கும் கடமைப்பட்டு இருக்கின்றேன். கடந்த 5 ஆண்டு காலம் 2021 நம்முடைய தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று முதலமைச்சருடைய கடமைகள் என்னென்ன என்பதனை நன்கு உணர்ந்த காரணத்தால் பல்வேறு திட்டங்கள் அரசின் மூலமாக, அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையோடைய திட்டமாக, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற திட்டமாக, ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை வாழுகின்ற அத்துணை மக்களுக்கும் பரவலாக தந்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு சிறப்பான ஆட்சியை நம்முடைய தளபதி அவர்கள் நிறைவாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். மாநிலத்தினுடைய சொந்த நிதி, அந்த சொந்த நிதியை மட்டுமே கொண்டு மத்திய அரசிலிருந்து, மத்திய தொகுப்பிலிருந்து, மத்திய நிதி தொகுப்பிலிருந்து நமக்கு வரவேண்டிய பங்கு, ஒரு மாநிலத்தினுடைய பங்கு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த நிதி கமிஷன் இந்த நிதியாண்டில் என்ன பங்கு தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று குறிப்பிட்டு கோடிட்டு காட்டிய போதிலும் அதை தர மறுத்து இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய அரசு நம்மளுக்கு இங்கிருந்து மத்திய தொகுப்பிற்கு செல்கின்ற வரி, அந்த வரியின் மூலம் 40% பங்கை நம்மளது தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு தர வேண்டும். ஆனால் அவர்கள் தந்திருப்பது 4% தான். மத்திய அரசு கொடுத்தாலும் சரி, கொடுக்காமட்டாலும் சரி, என் மக்களுக்கு நான் தமிழகத்தினுடைய நிதியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கின்ற நான் மாநிலத்தின் சொந்த நிதியை தந்து திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்ற சவாலாக ஏற்று நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை
நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாணவ செல்வங்கள் தரமான கல்வியை, உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் என்று ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அத்துணை நிலைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு தமிழகம் பட்டதாரிகள், படித்த பட்டதாரிகளின் சதவீதம் 52% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவை ஆண்டு இருக்கின்ற பல்வேறு மாநிலம் என்று 30% மேலாக செல்ல முடியாத நிலையில் தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் பட்டப்படிப்பில் 52% உயர்ந்திருக்கின்ற சொன்னால் தளபதி அவர்கள் கல்வித்துறைக்கு ஆற்றிய சேவை. ஒரு நாடு, ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் பெருக வேண்டும். இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் இன்றைக்கு தமிழகம்தான் என்ற நிலையை நம்முடைய தளபதி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் நம் தெற்கத்தி நாட்டில் தொழில்வளம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி பல்வேறு நாடுகளிலிருந்து, வளர்ச்சியடைந்த நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து வந்து இங்கு பெரும் முதலீடுகளை இன்றைக்கு ஈர்த்து, அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, பின்தங்கியிருக்கின்ற நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இங்கு வந்து இப்பொழுது முதலீடு செய்கின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளை நம்முடைய தளபதி அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதையும், இதன் மூலமாக இங்கு படித்த மாணவர்கள் வேலை வாய்ப்பினை நம் மாநிலத்திலே, நம் மாவட்டங்களிலே பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும், முன்பெல்லாம் சென்னை மற்றும் பல வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்கின்ற நிலை நம்முடைய மாணவர்களுக்கு இருந்தது. இனிமேல் இங்கு நம் தமிழகத்தில் படித்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் பல்வேறு இயக்கங்கள், அந்த இயக்கங்களுடைய தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்ற இந்த நிலையில் தான் நான் இன்று உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு என் வாழ்நாளில் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தளபதியுடைய ஆட்சி திறமையை எண்ணி அவர் நாட்டு மக்களுக்கு தந்த அரிய வள திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய பலன், முன்பெல்லாம் திட்டங்கள் அறிவித்தால் அதை அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு திட்டத்தினுடைய முழு பயனும் ஒவ்வொரு மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதிலும் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் சொன்னால், ₹5000 தங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேர்ந்திருக்கின்ற விவரம் கூட நம்முடைய மக்களுக்கு தெரியவில்லை. அதை தொலைபேசியில் மூலமாக அவர்கள் வங்கி கணக்கில், வங்கியில் இருந்து ஐயா, அம்மா, உங்க வங்கி கணக்கில் ₹5000 அரசு செலுத்தி இருக்கின்ற தெரிந்து எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை நம் மக்களுக்கு தந்ததின் காரணமாக 3 மாதத்தினுடைய தொகை அதோடு சேர்த்து வருகின்ற 2 மாதங்கள் சேர்த்து ₹5000 இன்றைக்கு பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அரசியல் களத்தில் நன்றி மறந்த ஒரு ஆள்
இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். யாரு? நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. இன்னும் நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. ஊர்ந்து 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 போய் காலை தொட்டு முதலமைச்சர் பதவி பெற்றுக்கொண்டு அந்த முதலமைச்சரே என்ன சொன்னார்? அதை நான் சொல்லக்கூடாது தம்பி. இப்படி ஒரு நன்றி கெட்ட மனிதர் இந்த உலகத்தில் அரசியலில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை துடைத்து எறிய வேண்டிய சக்தி உங்களிடம் தான் இருக்கிறது. யாருக்கு அவர் நன்றி சொன்னார்? யாருக்குமே நன்றி சொல்லவில்லை. அவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததற்கு அவர் ஆட்சியை காப்பாற்றியது நான் தான். நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மேல் வந்தது. என்னுடன் உடனிருந்தவர்கள் அதை எதிர்த்து ஓட்டு போட்டதன் காரணமாக 5 ஓட்டில் தான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். நான் எதிர்த்திருந்தால் நான் அரசியல் மிகப்பெரிய தப்பு செய்தது இதுதான். எதிர்த்திருந்தால் அன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்திருக்கேன். காலில் விழுந்து ஆதரவை கேட்டதன் காரணமாக நான் தந்தேன். ஆனால் கடந்த 4.5 வருட காலமும் அவர் என்னை எப்படியாவது அரசியல் எந்த மூலையிலும் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது என்றுதான் அவருடைய சாதாரணம் சிந்தித்துக் கொண்டிருந்தாரே ஒழிய வேற எதுவுமே அவர் செய்யவில்லை. நிறைய தப்பு நடந்துச்சு. அதெல்லாம் இப்ப நான் வெளியே சொல்ல முடியாது, அரசியல் நாகரிகம் கருதி. சென்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை 2021 ஆரம்பித்தார். நம்ம பத்திரிகை நிருபர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம தளபதியை பார்த்து, எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார், நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்க போகிறீர்கள் என்று கேட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்களவா, நான் உறுதியாக வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவேன் என்று அன்றைக்கே சொன்னார். அதன்படி வெற்றியும் பெற்றார். இந்த 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கார் என்பதை இங்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் 11 தேர்தல்கள் கழகத்துடைய பொதுச் செயலராக அரசியல் மோசடி செய்து தன்னைத்தானே பொதுச் செயலராக அறிவித்துக் கொண்டு சில அடிமைகளை வைத்து பொதுக்குழுவை நடத்தி அந்த பொதுக்குழுவில் முதல் பொதுக்குழு நடந்த பொதுக்குழுவில் நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் பெரிய சரித்திரருக்கு சொன்ன நேரமாக இன்னும் 2 கூட்டத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு. எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லா விவரமும் உங்களுக்கு நல்ல பக்காவே தெரியும். 23 தீர்மானங்களை நானும் அவரும் சேர்ந்து கையெழுத்திட்டு நிறைவேற்றுவதாக இருந்தது. அன்றைக்கு பொதுக்குழு காலையில் 9 மணிக்கு கூடும் என்று சொன்னால் இவர்கள் 7 மணிக்கும் கேடிகளையும் ரவுடிகளையும் அங்கே கொண்டு உட்கார வைத்துக் கொண்டு வரவேற்பினை நிகழ்த்தினார்கள். இறந்தவர்களுக்கு அனுதாபம் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு அகராதி இருக்கு அங்க, CV சண்முகனில் ஒரு அகராதி. சில நேரங்களில் நல்ல வாயோடு பேசுவார், சிலவரை நார வாயோடு பேசுகிற பழக்கம் அவருக்கு உண்டு. அவர் எந்திரிச்சு யாருக்கு என்ன கேட்காம நானும் ஒருங்கிணைப்பாளர் முறையில் எடப்பாடி பழனிசாமியும் இளைஞர் தீர்மானங்களை கையெழுத்து போட்டு வைத்திருந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போய் இந்த 23 தீர்மானமும் ரத்து செய்யப்படுகிறது சென்று சர்வாதிகார முறையில் அறிவித்து போய் அந்த உட்காந்துட்டார். ஒன்றும் பேசல. இருந்தாலும் நான் ஆண்டினுடைய வரவு செலவு கணக்கை வாசிக்க வேண்டிய பொதுக்குழுவில் அதை வாசிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நன்றியுரை ஆற்றுவார் என்று சொல்லிவிட்டார்கள். 13 ஆண்டு காலம் நான் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறேன். 2 கோடி ரூபாய் பற்றாக்குறையாக நான் பொறுப்பிலே அம்மா என்னை நியமிக்கும் போது இருந்தது. நான் பொறுப்பிலிருந்து அவர்கள் விடுவித்த அந்த நிமிடத்தில் 236 கோடி ரூபாயை வங்கிகளில் வைப்பு நிதியாக மட்டும் வைத்து விட்டு வந்தேன் என்பதையும்
அவ்வளவு நிதி சேர்வதற்கு மாண்புமிகு அம்மா அந்த ஆலோசனை தான் காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதையும் வாசிக்க விடலை. என்ன இது நடைமுறையில் இல்லாமல் கூட்டம் நடக்கிறது சொல்லிட்டு நான் வைத்தியலிங்கத்திட்ட சொல்லும்போது எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் நாங்களும் அமைதியை எந்திரிச்சு தான் போனோம். எந்த பிரச்சனையும் பண்ணலை. ரவுடிகளையும் கேடிகளையும் வைத்து தண்ணீர் பாட்டிலை கொண்டு வீசினார் என்பதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். இதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்த அராஜகம், அக்கிரமும், அட்டளையும். தன்னைத்தானே பொதுச்செயலாளர் என்று அறிவித்து எல்லாரையும் பேச சொன்னார் தலைமை கழகத்தில். சரி, இருந்துட்டு போய் சொல்லியாச்சு. அருமையா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவரை முதலமைச்சராக மீண்டும் நாம் அறிவித்தால் எத்தனை 2 வருஷத்துக்கு முன்னால உறுதியாக வெற்றி வரலாம் அப்படி என்று பேச வைத்தார்கள். சரி போ, தமிழ்நாட்டுக்கு கெட்ட காலம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். இன்று வரை நடைபெற்ற 11 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் அத்தனையும் தோல்வி. பழனிசாமியுடைய தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு அரசியலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும், அந்த தகுதி துளி கூட இல்லாத ஒரு அரசியல்வாதி யார்? சத்தம் போட்டு சொல்லுங்க. இப்போதான் லாரிகளில் ஏறிக்கிட்டு பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு உங்களுக்கு. பாவம் பண்ணிட்டு போறார். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து திராவிடத்தினுடைய பாரம்பரிய உணர்வுகள், திராவிட மாடல் ஆட்சியை 5 ஆண்டு காலம் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதுதான், வந்தால்தான் நம்முடைய திராவிட கொள்கைகளுக்கு பலம் சேர்க்கின்ற நிலை உருவாகும். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெற்க இருக்கவங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேது. தெற்க இருக்க ஏன்னு சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம பகுதியில் 58 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதில் 18 தான் அவர் வெற்றி பெற முடியாது. 40 தொகுதிகளில் மிகப்பெரிய தோல்வி. ஆனால் இன்று இப்பொழுது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 58 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாபெரும் வெற்றியடையும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழல் ஏற்படுவதற்கு காரணமாக யார்? நம்முடைய தளபதி தான் அவர்கள். அவருடைய திட்டங்கள் அனைத்துமே மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, நல்வாழ்விற்கு பயன்படக்கூடிய திட்டங்களாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த பகுதியிலும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு தாய் மக்களாக, ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல், சமூக நீதியை பெரியார் தந்த அந்த சமூக நீதியை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரே தலைவர். எவ்வளவு அச்சுறுத்தல் இடர்பாடு வந்தாலும் சரி, அதை சமூக நீதி நிலைநாட்டுவேன் என்று சூழலித்து சபதமேற்றுத்தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் இயக்கம் தொடங்கிய காலத்தில் பல இடர்பாடுகள் இருந்தது. அதையெல்லாம் மீறி நம்முடைய தெற்கத்திய மக்கள் தான் புரட்சி தலைவர்களுக்கு ஒரு மகத்தான ஆதரவை தந்தார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தளபதி அருமையான கருத்தை சொன்னார். திருச்சியில் மாநாடு, திருச்சி மாநாடு இன்றைக்கு உலகத்திலே இப்படி ஒரு மாநாடு நடந்ததா என்றால் இல்லை. மக்கள் அலைகடலென திரண்டு வந்து அந்த மாநாட்டில் குவிந்தார்கள். அந்த மாநாட்டிலிருந்து நமக்கு வந்த செய்தி என்ன? மீண்டும் தளபதி தான் முதலமைச்சராக உறுதியாக வருவார் என்ற நிலை இருந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இன்றைக்கு தலைமை அவர்கள் தான் மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரான முதலமைச்சர் தலைவர்கள். வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. பழனிசாமி மக்கள் தான் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரானார் நினைப்புல வெறும் அகம்பாரமா பேசுறார். அகம்பாரம்.
ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு, அம்மா சின்னம்மா பேரை சொல்லி இந்த மாதிரி அவங்களை கழகத்தில் சேர்த்துக்கிறவங்களான்னு சொல்லி 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா? இவங்க தாத்தையை ஆரம்பிச்ச கட்சி இந்த கட்சி. 1% யாரப்பா உன்னைய முதலமைச்சர் ஆக்குனது? எவ்வளவு அகம்பான பதில், ஆணவமான பதில், சர்வாதிகாரமான பதில். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது. அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தி இந்த பகுதி தென்பகுதியிலிருந்து யாரும் தலைவராக உருவெடுத்து வரக்கூடாது என்று அவர் ஒரு பெரிய ஆசையில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அம்மா தலைவரெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக அத்தனை பதவிகளும் தந்து அழகு பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மண் பசும்பொன் முத்துராமலிங்க தேவை ஐயா பிறந்த வீரம் செறிந்த மண். தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்து அனைத்து மக்களையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து அவர் தமிழகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நம்மளுக்கு நல்வழி காட்டியிருக்கிறார்கள் என்பதனையும் நான் இந்த நல்ல நேரத்திலே நிறைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவளுடைய வழித்தோன்றல்களாகிய இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் நீங்கள் நியாயமான தீர்ப்பினை எப்பொழுதும் வழங்குவீர்கள் என்பது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நிறைவாக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்தான் மீண்டும் 2ஆம் முறையாக முதலமைச்சராக தமிழகத்தில் வலம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய செயல்கள், கடமைகள் இவை அனைத்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இணைந்து பணியாற்றி ஒரு மாபெரும் வெற்றியை ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழகம் மீண்டும் ஸ்டாலின் தலைமையை ஏற்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.